ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாரே, ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று. உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறுலாம் தெரியாது. அவர் வீடு செல்வச் செழிப்பில் மிதந்த வீடு. ஆகவே என்ன செய்ய போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம். அயோக்கியத்தனம் செய்வதை நாங்கள் வழி வழியாக செய்வோம். தாத்தா மகன் பேரன் என்று வழி வழியாக செய்வோம். அதுதான் திமுக. அவர்தான் இதை போக்க வேண்டும். கொண்டு வந்தவன் நீ. தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டுவதனால் அது எடுபடாது. மக்கள் திரளுகிறார்களா என்று பார்க்கட்டும், திரள்வார்கள். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்த முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். கண்டிப்பாக மக்கள் பெரும் கூட்டமாக திரள்வார்கள். இதே போல இன்னொரு நடிகரை விட்டு திமுக கூட்டம் கூட்டுவான். செங்கோட்டையன் தனித்தும் பேசலாம், செயற்குழுவிலும் பேசலாம். பேசி கண்டிப்பாக என்னென்ன காரணங்களினால், என்னென்ன புள்ளி வரப்படி, என்னென்ன போக்குகளின்படி நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு, இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னோடு இருந்தவர்கள், கூட்டணியில் மாறாமல் இருந்தவர்கள், கூட்டணி விசுவாசம் காட்டியவர்கள் எல்லோரையும் உதறிவிட்டு அமித்ஷா நேரடியாக எடப்பாடியிடம் போய் அதிமுகவின் தலைமையில் தான் நிலை பெற முடியும், அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போனார். அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடுலாம் விதிச்சிருந்தாரு. அதன் பிறகு அவர் கட்சி பொறுப்புல தான் நீக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு டெல்லியெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்தித்து தான் தகவல் வந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் சந்தித்து தான் தகவல் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? செங்கோட்டையனை மீண்டும் மீண்டும் டெல்லியில் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. 6 மாதத்திற்கு முன்னால் போனார், அமித்ஷாவை பார்த்தார். பிறகு இதெல்லாம் மரக்குதிரை, ஓடுகின்ற குதிரைகள் இல்லை என்று முடிவுக்கு வந்துதான் இவர்களெல்லாம் முன்னால் இழுத்து இப்பொழுது என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதிமுகவில் அதை செய்வதற்கு முனைந்த போதுதான் இன்னொரு மாற்றுத் தலைவரை கொங்கு பகுதியிலிருந்து உருவாக்குவதற்கு செங்கோட்டையனை இழுத்து பார்த்தார்கள். அப்புறம் இது ஓடுகிற குதிரை இல்லை என்று தெரிந்த பிறகு ஓடுகிற குதிரையை விட்டுவிடக்கூடாது என்று கருதி மறுபடியும் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னோடு இருந்தவர்கள், கூட்டணியில் மாறாமல் இருந்தவர்கள், கூட்டணி விசுவாசம் காட்டியவர்கள் எல்லோரையும் உதறிவிட்டு அமித்ஷா நேரடியாக எடப்பாடியிடம் போய் அதிமுகவின் தலைமையில் தான் நிலை பெற முடியும், அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போனார். அப்புறம் மறுபடியும் இதே குழப்பத்தை செய்து அதிமுகவை முன்பு பலவீனப்படுத்தினீர்கள். எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கின்ற வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் ஒரு அரக்கனை எப்படி வீழ்த்துவீர்கள் என்று கேட்கிறேன். ஒரு முறை அதிமுகவை கொண்டு வந்துவிட்டு மாற்றுக் கட்சியாக உருவாகலாம். அரக்கன் வீழ்ந்து விட்ட பிறகு சண்டையை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்துகிற முட்டாள்தனத்தை நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்தி பிறகு 2வது கட்சி முதல் கட்சியாகி நாம் 2வது கட்சியாக ஆவதற்கு தான் வேலை வேட்டுவதை விட எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தினால் அந்த அரக்கன் காலமெல்லாம் இறங்க மாட்டான். உங்களுடைய நோக்கம் அவனை பலவீனப்படுத்துவதென்றால் எல்லாரும் ஒன்று சேருங்கள், அவனை பலவீனப்படுத்தி சாய் தெரியுங்கள், பிறகு அதிமுக ஆட்சியில் உட்காரட்டும், பிறகு அதை எதிர்த்து போராடுங்கள், நீங்கள் ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கு முயலுங்கள். ஒரு அரக்கன் வீழ்ந்து விட்ட நிலையில் வரிசை குறைந்து விடுகிறது, நீங்கள் மீண்டும் அரசியலில் நிலை பெறுவதற்கு அது உதவும். அப்படி அல்லாமல் நீங்கள் அரக்கனை விட்டுவிட்டு அதிமுகவையே பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு நாம் வருவோம் என்று நினைத்தால் அது இப்பொழுது நடக்கப் போகின்ற காரியமும் இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்களே தோற்கடித்து கொண்டிருந்தால் உங்களுடைய தலையாய நோக்கம் அரக்கனை எப்படி வீழ்த்துவது? அதுதான் எல்லாரும் ஒருமிச்சு அரக்கனை வீழ்த்தலாம் அப்படின்னு தானே அவங்க செங்கோட்டையன் அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க. வெளியில இருந்தவங்க எல்லாருமே ஒன்றிணைச்சு நம்ம தேர்தலில் சந்திக்கலாம். நீங்க 4 பேர் வந்தால் போதுமா? விஜய் வர வேண்டும் என்று ஒருவன் சொல்லுகிறான், அப்புறம் அவன் வர வேண்டும், இவன் வர வேண்டும். எல்லாரும் வந்தால்தான் அது நல்லது. எல்லாரும் உணர்கின்ற காலம் வரும். நான் சொல்லுகிறேன், அவன் வேற்று கட்சி, அவனுக்கு பேராசை இருக்கக்கூடும், புரியாத நிலை இருக்கக்கூடும், பிறகு புரிந்து இங்கே வரக்கூடும். இன்னும் 6 மாதம் இருக்கிறது, புரிவதற்கு போதுமான நேரம் இருக்கிறது. சுற்றுப்பயணங்கள் போய் பார்க்கட்டும், விஜய்க்கு மக்கள் திரளுகிறார்களா என்று பார்க்கட்டும், திரள்வார்கள். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்த முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். கண்டிப்பாக மக்கள் பெரும் கூட்டமாக திரள்வார்கள். இதே போல இன்னொரு நடிகரை விட்டு திமுக கூட்டம் கூட்டுவான். இதெல்லாம் வெறும் கூட்டங்கள் என்று மெய்ப்பிப்பதற்கு அவன் முயலுவான். அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் போய் அந்த கூட்டத்தில் என்ன பாதிப்பை உண்டாக்குகிறோம் என்பதுதான் வாக்காக மாறும். அப்படி வெளியே இருக்கின்ற மனிதர்கள் தாங்களே உணர்ந்து உள்ளே வருகின்ற காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ உள்ளுக்குள் இருக்கின்றவன் வெளியே போவதும் உள்ளே வருவதும், அவனை ஏற்கனவே ரொம்ப மான ரோசம் என்று பேசி வீராவேசமாக பேசிவிட்டு வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் தனி கட்சி நடத்த முடியவில்லையே. ரெட்டையிலை எதிர்த்து நின்று பார்த்தார், பாஜகவுக்கு தொங்கி பார்த்தார். அந்த பகுதியே மதுரைக்கு தெற்கே பூராவும் என்னுடைய நிலம்தான் என்று சொன்னார். ஒரு எம்பி தொகுதியில் வெல்ல முடியலையே. உன்னிடம் இருக்கிறவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்களே.
கடைசியில் நீ வைத்தியலிங்கம் தானே இருக்கிறீர்கள், எல்லாரும் போய்விட்டார்களே. பிறகு கதவை தட்டுகின்ற போது கதவை திறங்கள், எங்களுக்கு நிழல் இல்லை, ஆகவே நீங்கள் கதவை திறங்கள் என்று சொல்வதில்லை. நாம் எல்லோரும் சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும், இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது. அவன் அல்லவா உணர வேண்டும், நீ தானே சொல்லிக் கொண்டு, உனக்கு போக்கிடமில்லை, யூ ஹேவ் நோ சர்வைவல், ஆகவே கதவை தட்டுகிறாய். நீங்கள் எங்களுக்கும் வேறு போக்கிடமில்லை, கதவை திறங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம், நல்லது தானே என்று சொல்வது நியாயம். அது இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது, எங்களையும் சேர்த்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியும். ஒருவன் அரிசி வைத்திருக்கிறான், இன்னொருவன் உமி வைத்திருக்கிறான், இந்த அரிசியும் உமியும் சேர்ந்து பிறகு ஊதி சாப்பிடலாம் என்று சொல்லுகிறான். இந்த வேலையை ஓபிஎஸ் செய்தார், இந்த வேலையை தினகரன் செய்தார், இந்த வேலையை சின்னம்மா செய்தார்கள். இப்பொழுது இந்த வேலையை செய்வதற்கு இன்னொரு ஆள் செங்கோட்டையன் வெளியே போயிருக்கிறார். இது 6 மாதத்துக்கு முன்னால் எடுத்த பசபசத்த கொள்கை. ஆகவே இது வெற்றி பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு மிச்சம் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் கொங்கு பெல்ட்டில் அவருடைய பெல்ட்லேயே அவர் தனித்து ஒன்றுமில்லாமல் போயிடுவார். கட்சியோடு சேருகின்ற போது தான் அவருக்கு வலிமையை தவிர ஒரு காலத்திலும் கொங்கு பெல்ட்டு எடப்பாடியை சி. சுப்பிரமணியம் போன்றவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்கள் எடப்பாடியை தான் கண்டறிந்திருக்கிறார்கள். அவரை வீசிவிட்டு செங்கோட்டையனை பிடிப்பார்கள், அண்ணாமலையை பிடிப்பார்கள் என்பதெல்லாம் எனக்கு ஆகின்ற வேலையாக தெரியவில்லை. செங்கோட்டையன் வந்துட்டு இது மாதிரி ஒரு கோரிக்கை வச்சார், ஒன்றிணைத்தா தான் நம்ம தேர்தலில் வெற்றி பெற முடியும்ட்டு. உடனடியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கட்சியில இருந்து பணியிலிருந்து நீக்கியிருக்காரு. அதுக்கு பதில் அவர் சொன்ன விதத்தை பாருங்கள். ஆகா அப்படியா, என்ன நீ போய்விடாதே என்றெல்லாம் அவர் தாங்கவில்லை. அவரை கட்சியை விட்டு தூக்கி போடுகிறார் என்றால் நீங்கள் எல்லாம் போனால் ஒத்தையாக ஆகிவிடுவீர்கள், இதுதான் நடக்கும். பிறகு மறுபடியும் இப்பொழுது ஒரு 2 கை தட்டியது, பிறகு 4 கை தட்டியது, பிறகு தினகரனை சேர்த்து 6 கை தட்டியது, இப்போது உன்னுடைய கையையும் சேர்த்து 8 கை தட்டும். இல்லை, இதுக்கு தீர்வு இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தங்களா கட்சியிலேருந்து நீக்கிறது, அது எதிர்கட்சியை பலவீனப்படுத்துகிறார்கள். ஒரு வழியில் கொஞ்சமாவது பலவீனப்படுத்துகிறார்கள் என்பது உண்மைதான். அதில் பரந்த நோக்கம் இல்லை. நீங்கள் 4 பேரும், செங்கோட்டையன் உள்ளே இருக்கிறவர் உள்ளே இருந்து கொண்டு இந்த வேலையை செய்வாரா? உள்ளே இருந்து கொண்டு இடையறாமல் அவரை பார்க்கலாம், விவாதிக்கலாம். சரியாக வராது, நீங்கள் தானே முதலமைச்சராக வரப்போகிறீர்கள், நம்முடைய கட்சி ஏற்றம் பெற வேண்டாமா என்று உள்ளே இருந்து விவாதிக்காமல், பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, அங்கேயே கருத்து மாற்ற வேண்டியதானே. செங்கோட்டையனை பேச விடாத நிலை இருக்காது. வெளியில் போகிற சோமசுந்தரத்தை பேச விட மாட்டார்களே தவிர செங்கோட்டையனை பேச விடுவார்கள். செங்கோட்டையன் தனித்தும் பேசலாம், செயற்குழுவிலும் பேசலாம். பேசி கண்டிப்பாக இன்னென்ன காரணங்களினால், இன்னென்ன புள்ளி வரப்படி, இன்னென்ன போக்குகளின்படி நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு, ஆகவே கண்டிப்பாக நாம் அவர்களை இழுத்து கொண்ட வேண்டும். அவர்களுடைய பலம் என்ன என்றெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாமே. உள்ளே இருக்கிறவன் வெளியே போய் மறுபடியும் எல்லாரையும் உள்ளே சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அறிவு என்ன அறிவு என்று எனக்கு தெரியவில்லை. மறுபடியும் நீங்கள் உள்ளே நுழைவது, அதாவது இவர்களெல்லாம் வெகு காலத்துக்கு முன்னாடி வெளியே போய்விட்டவர்கள் கதவை தட்டுட்டோம், இவரும் வெளியே போய் கதவை தட்டுவதற்கு வெளியே போகிறார் என்றால் இது என்ன கெட்டிக்காரத்தனம் என்று கேட்கிறேன். நீ உள்ளேயே இருந்து கொண்டு சொல்ல வேண்டிய செய்தியை இப்பொழுது வெளியே வந்து இவர்களோடு சேர்ந்து மறுபடியும் நீயும் கதவை திற போகிறாய், கதவை திற. இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இது வரைக்கும் எதிர்கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு வெளிப்படையாக தெரியுது. இங்கே ஆளும் கட்சியில் எந்த ஒரு குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து நாங்கள் 117 இலக்கை கொண்டு நாம் பணியாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு வரும் நாட்கள் அதிகமான சீட்லாம் கேட்பது போல ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு சலசலப்பு ஏற்படாதுங்களா? இல்லை, ஏற்படும். காங்கிரஸ் எல்லாம் வெளியே வந்தால் பிறகு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும். காங்கிரஸாக ஒரு 5% வாக்கு வைத்திருக்கிறான். ஒரு நாடாண்ட பெரிய தேசிய கட்சி என்கின்ற ஒரு மதிப்பு நிலை இருக்கிறது. தனியாக நின்றால் வெற்றி பெற முடியாதே தவிர யாரோடாவது சேர்ந்து நின்றால் அவனுக்குள்ள ஓட்டுக்கள் இவனுக்கும் விழுகும், அந்த கூட்டணிக்கும் விழுகும். ஆனால் நம்முடைய சிபிஎம் 1%, சிபிஎம் சிபிஐ 1%, நம்முடைய மதிமுக 1%, எல்லாம் ஒற்றைப்படை, ஒன்றுக்கு கீழே வாக்கு வைத்திருக்கிறவர்கள். இவர்களெல்லாம் உதறிவிட்டால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். காங்கிரஸ் ஒரு 5% வாக்கும் கொஞ்சம் வலிமையும் வைத்திருக்கிறது. காங்கிரஸை சேர்த்துக்கொள்ள விஜய் பெரிய அளவுக்கு முயலுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு அடுத்த இடங்களை தருகிறேன். அவர்தான் இந்த எண்ணிக்கையை கூட்டி விட்டது. இவர்களுக்கு 20 இடமோ 22 இடமோ இருக்கிறது. 30 இடங்களில் நிற்பார்கள், 20-22 இடங்களில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் விஜயோடு சேருவதில் என்ன அவர்களுக்கு நன்மை என்றால், கூடுதல் இடங்கள் கிடைக்கும். வெற்றி பெற முடியுமா என்று உறுதி சொல்ல முடியாது. அவருடைய வாக்கு ஒரு 10-12% தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தெளிவானவர்கள். மற்றவர்கள் 20 என்பார்கள், 30 என்பார்கள், அதெல்லாம் வேறு. ஒரு தெளிவான கணக்கு இன்னும் அவர் வெளிப்படவில்லை. இவரோடு காங்கிரஸ் சேர்ந்து வெற்றி பெற முடியாது. அப்புறம் மறுபடியும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அதிமுக போன்ற கட்சிகளோடு சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். தவிர இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது. திமுகவை விரட்டுவதற்கு காங்கிரஸ் அந்த உத்தியை கையாளுகிறது. ஏனென்றால் விஜய் என்னோடு வாருங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் இந்த எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள உதவும். அவ்வளோதான். ராகுலுக்கும் ஸ்டாலின் வேண்டும்.
அங்கே பாராளுமன்றத்தில் சேர்ந்து போராடுவதற்கு 40 இடங்கள் இடம் இருக்கிறது. ஆகவே சேர்ந்து போராடுவதற்கு இவர்கள் வேண்டும். இவர்களை ஒதுக்கிவிட்டு போய்விட்டால் முக்கியமான பில்களில் இவர்களோடு சேர்ந்து ஓட்டு போட மாட்டார்கள். எனக்கு என்னவோ திமுகவை விட்டு காங்கிரஸ் வரும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை, மூன்றாவதா விஜய் ஒருத்தர் இருக்கார் ஆப்ஷன். நமக்கு அங்கே போனாலும் சீட் அதிகமாக கிடைக்கும், நம்ம வாக்கு சதவீதம் என்னன்னு இன்னும் உயர்த்தலாம் அப்படின்ற 2 சிந்திப்பார்கள். அதாவது விஜய்க்கு மெய்ப்பிக்கப்படாத வாக்கு. ஆகவே அவர் 10 விழுக்காடு 12 விழுக்காடு இருக்கலாம். அது சீமானை பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஒரு அளவுக்கு கிறிஸ்துவ ஓட்டுகள் விழுகும். இந்த மாதிரியான நிலைமை தான் சொல்லுகிறார்கள். 10-12 தாண்டுவது கடினம் என்று சொல்கிறார்கள். இவரோடு சேர்ந்து காங்கிரஸ் நின்றால் 17 ஆகி கடைசியிலே இடைத்தட்டில் நிற்க வேண்டியதுதான். இன்னும் எத்தனை பேர் வருவார்கள்? வருகிறவர்களெல்லாம் 1%, 1.5%, 0.5% வாக்கு வைத்திருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒருவேளை பாமக முழுமையாக வந்தால் ஒரு 5% வாக்குகளுக்கு வருவார்களே தவிர மற்றவையெல்லாம் பெரிதாக இல்லை. சீமான் பழைய இடத்திலிருந்து இறங்கி விடுவார். இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் எல்லாரும் தனித்தனியாக இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டால் திமுக, அதிமுக, அப்புறம் விஜய் இந்த குரூப் இவரெல்லாம் ஒன்றும் பெரிதாக பயன்படாது. ராகுலுக்கு ஸ்டாலின் தேவை பாராளுமன்றத்தில் போராடுவதற்கு. ஆகவே அவர் எளிதாக இந்த கூட்டை விட்டு விட மாட்டார். இவர்கள் 120 இடங்கள் வேண்டும் என்று சொல்லி போராடுவதன் மூலம் ஒரு 30-40 இடங்களை எளிதாக பெறலாம். அதற்காக நடக்கின்ற போர் தான் இது. அதிமுகவை விரைவில் வந்து மக்கள் வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து வச்சிருக்காரு. ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாரே, ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று. உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறுலாம் தெரியாது. அவர் வீடு செல்வ செழிப்பில் மிதந்த வீடு. ஆகவே அந்த செல்வ செழிப்பில் வாழ்ந்து பழகியவரே தவிர ஒரே ஒரு இடம். இதெல்லாம் தேர்தலில் வெற்றி தோல்விகள் ரொம்ப இயற்கையானவை. அம்மா 2 இடங்களிலும் தோற்றார்களே, பிறகு என்ன அம்மா ஒளிந்தா போனார்கள்? பெரிய கொடிகட்டி பறக்கவில்லையா? அதுபோல் சொல்லுகிறேன், 14 ஆண்டுகள் வனவாசம் போனார் உங்களுடைய தாத்தா. அவரை ஐசியூவை விட்டு 1 நாள் 2 நாள் அல்ல 14 ஆண்டுகள் ஐசியூவில் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் 14 ஆண்டு ஐசியூவில் இருந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களெல்லாம் வர முடியாதா என்று கேட்கிறேன் நான். ஒன்றும் உதயநிதிக்கு ஓரளவும் தெரியாது. இவர்கள் எழுதி கொடுப்பார்கள், அவர் பேசுவார், அவ்வளோதானே தவிர எழுதி கொடுக்குறவனும் வலுவானதை எழுதி கொடுக்க மாட்டான். சும்மா வழியாக அதாவது அயோக்கியத்தனம் செய்வதற்கு வாரிசுரிமை கோருகின்ற கட்சி அது. என்ன செய்ய போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம். அயோக்கியத்தனம் செய்வதும் நாங்கள் வழியாக செய்வோம். தாத்தா, மகன், பேரன் என்று வழியாக செய்வோம். அதுதான் திமுக. 2026 எதிர்கொள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக இப்போ திமுக தரப்புல இருந்து சுற்றுப்பயணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்காரு. அதாவது திமுக கட்சியிலே அவர் தான் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரே புறப்பட்டாரு. அவர் புறப்பட்டிருக்காரு, காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், எல்லாரும் பயப்படுகிறார்கள். இல்லாவிட்டால் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னால் தான் இது நடக்கும். இப்பொழுது எல்லாரும் கிளம்பி விட்டார்கள். எடப்பாடி கிளம்பி விட்டார் என்றவுடன் விஜய் கிளம்ப போகிறார், அவர் கிளம்புவார், உதய் கிளம்புவார்கள். எல்லாரும் கிளம்புவார்கள், போவார்கள், பார்ப்பார்கள். அது ஆளுங்கட்சி பணம் வைத்திருக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்தி நிற்பதற்கு பார்க்கும். திமுக 2வது முறை வென்றதே இல்லை. ஒரு கருத்து. இப்பொழுது திமுக மீது பயங்கரமான அதிருப்தி நாட்டில் நிலவுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ பிரச்சாரத்தில் எந்த மாதிரியான வந்துட்டு எதை சுட்டி காட்டுவாங்க? மீண்டும் பாஜகவை தான் கையில் எடுப்பாங்க, அதனால நீட்டு அப்படின்றத கையில் எடுப்பாங்க. இதே தான் பேசுகிறார்கள் திமுகவில். எடப்பாடி எதிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுவது ரொம்ப குறைவு. அவர்கள் நீட்டை கொண்டு வந்தது நீ எடப்பாடியா? அப்புறம் என்ன? நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடி மீது பழி சுமத்துகிறாய். அவர் தான் இதை போக்க வேண்டும். கொண்டு வந்தவன் நீ. தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டுவதனால் அது எடுபடாது. நான் இந்தியை எதிர்க்கிறார்கள், அதிமுக இந்தியை ஆதரிக்கிறதா? இதெல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குடைய கட்சிகள் தான் அவை. ஆகவே அவனுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதை விட மோடியை பற்றி பேசுவதுதான் ஆவேச அரசியலுக்கு பயன்படுகிறது. அதனாலே திமுக எப்பொழுதும் அதையே தான் பேசுவார்கள். மக்களிடத்துல வரவேற்புன்றது இருக்குமா? ஐயா, முதல்ல துணை முதலமைச்சர் போயிருக்காரு பிரச்சாரத்திற்கு. என்னதான் சொல்லிக் கொள்ள வேண்டியதான். இங்கே பெரிய நெருக்கடி. சும்மா சட்டமன்ற தேர்தலில் நமக்குள் நடக்கின்ற தேர்தலில் மோடி இந்தியை திணித்து விட்டார். மோடி கச்சத்தீவை வாங்கி தரவில்லை. கச்சத்தீவை கொடுத்தது உங்கள் அப்பா இந்திரா காந்தி. 2 பேரும், நீங்கள் 2 பேரும் ஒரு அணியில் இருக்கிறீர்கள். அப்புறம் நீட்டை கொண்டு வந்ததே நீ தான், காங்கிரஸ் கூட இல்லை, நீ தான். ஆனால் நீட்டை ஒழிப்பதற்கு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரும் கேட்கின்றவனையெல்லாம் முட்டாளாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள். உதயநிதி ஸ்டாலின் எப்படி வந்துட்டு அரசியலுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தாலும் அது போல் இப்போ இன்பநிதி அவங்களும் சினிமாவுக்குள்ளே என்ட்ரியாக இருக்கிறீங்க. எப்படிங்க பார்க்குறீங்க? இல்லை, போட்டு அது ஏதோ ஒரு எதற்குள்ளையாவது போய் வரட்டும். இந்த அரசியலை நாசப்படுத்துகிறார்கள் என்பதுதான். சினிமாவை உன்னிடம் பணம் இருக்கிறது, 100 வெற்றி தோல்வி படம் உங்களுக்கு தாங்கும். உன்னிடம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இருக்கிறது, 100 தோல்வி தரம் தான். அவ்வளோ பணம் வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு படத்துக்கும் முழு தோல்வி ஏற்பட்டாலும் தாங்க.
போய் பார். அதையெல்லாம் இந்த அரசியல் என்பது மக்களுக்கானது. இதை நாசமாக்குகிறீர்கள் ஏன் என்பது தான் நம்முடைய கேள்வி தவிர, அவர் சினிமாவுக்கு போவதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை.